Hi friends, இன்னைக்கு நம்ம நைட்ரஜன் பர்ஜிங்னா என்னங்கிறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதனால நம்மளுடைய சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பர்ஜிங் நீங்க வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஆபரேஷன் ஆர் மெயின்டெனன்ஸ் கியூசி எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா பர்ஜிங். பர்ஜிங் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி கேட்பாங்க. இந்த பர்ஜிங் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கண்டாமினேட்டடான ஹைலி அசாடஸான நம்ம வந்து கேஸஸ் ஆர் லிக்யூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கும்போதோ இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து அதில் வந்து பார்க்கும்போதோ பார்த்தீங்கன்னா அதை வந்து டீகண்டாமினேஷன் பண்ணணும். அந்த டீகண்டாமினேஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கேஸை வச்சு நம்ம வந்து பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பர்ஜிங் சொல்லுவோம். இந்த பர்ஜிங் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கேஸஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம நார்மலாக ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நைட்ரஜன் கேஸை தான் வந்து நம்ம வந்து பர்ஜிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போது நைட்ரஜன் பர்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த நைட்ரஜன் பர்ஜிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த நைட்ரஜன் பர்ஜிங் வந்து எதனால் கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரேன், நீங்கள் பாருங்கள். எதனால நைட்ரஜன் பர்ஜிங் கொடுக்கணும்? நைட்ரஜன் பர்ஜிங் வந்து எதனால் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டடான கேஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கேஸஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நைட்ரஜன் வந்து ஒரு நல்ல ஒரு கேஸாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இனர்ஜன் கேஸ். ஓகேங்களா? இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பர்ஜிங் கொடுப்போம். இதனால நைட்ரஜன் வந்து கேஸை வந்து பர்ஜிங்க்கு ஸ்பெஷலி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கேஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பூஷனபிள், அதாவது இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸ் வந்து ட்ரையாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து தெரியக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய கேஸ் கிடையாது. இந்த நைட்ரஜன் கேஸை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு சிஸ்டத்துலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த நைட்ரஜனை வச்சு நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலுமே அதனால் வரக்கூடிய இக்னிஷன் சோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தடுத்துரும். ரெண்டாவது இந்த நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் சேஃப்டி சிஸ்டமாட்டாகவும் இது யூஸ் ஆகும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து நைட்ரஜன் கேஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது இதை வந்து ஏர் கூட கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் வந்து அதோடைய வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த நைட்ரஜன் ஏரை வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரில் வந்து நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் இருக்கும். இந்த ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகி கண்டாமினேஷன் கிரியேட் பண்ணும், இக்னிஷன் சோர்ஸஸை கிரியேட் பண்ணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட்ரஜன் வந்து 100% யூஸ் பண்ணுவோம். அந்த நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 99.9% வந்து பியூரிட்டியாக இருக்கணும். அது அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 ஆக்சிஜன் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இக்னிஷன் சோர்ஸ் வந்து ஏற்படுத்தாமல் இருக்கும். ஓகேங்களா? இதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன்ஸை வந்து பர்ஜிங் வந்து யூஸ் பண்ணுறோம். பர்ஜிங் வந்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? இப்போ வந்து பர்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெத்தட் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லிக்யூட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று, ரெண்டாவது ப்ரெஷர் ஹோல்டு வேக்யூம் மெத்தடு, மூணாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பர்ஜிங், நாலாவது டைல்யூஷன் பர்ஜிங். இந்த 4 என்னென்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ப்ரெஷர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லிக்யூட்ஸ் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டாமினேட்டடான ஹைலி அசாடஸான லிக்யூட் ஆர் கேஸஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பம்ப் மூலமாக வந்து பம்ப் பண்ண முடியாது. அதாவது டெம்பரரி பம்ப் மூலமாக நம்மளால் பம்ப் பண்ணி அனுப்ப முடியாது. அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனை கொடுத்து நம்ம வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு வெசலுக்குள்ளே வந்து ஒரு நைட்ரஜன் வந்து ஒரு ப்ரெஷருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசாடஸான கேஸ் ஆர் லிக்யூட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஹெட்டில் வந்து நம்ம வந்து நைட்ரஜன் கொடுத்து ப்ரெஷரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த லிக்யூட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த நைட்ரஜன் வந்து புஷ் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெசல்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இது பைப்லைனில் கூட நம்ம வந்து ஒரு ஃப்ளூயிடை வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதில் வந்து நைட்ரஜன் கொடுக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஆட்டோமேட்டிக்கலாக போகும். இந்த மெத்தடுக்கு வந்து என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த லிக்யூட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஹோல்டு வேக்யூம் மெத்தட். இந்த ப்ரெஷர் ஹோல்டு வேக்யூம் மெத்தட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு இதில் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஜிங் கொடுக்க முடியாதோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த நைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த நைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒன் மேன்வே, அதாவது ஒரே ஒரு வெண்டு போர்ஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த வெண்டு போர்ஷன் வழியாக மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து வெளியே எடுக்க முடியும், டீகண்டாமினேஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி சோர்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த
உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் ஹோல்டு வேக்யூம் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் காலமார் வெசல் எதில் இருந்தாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கேஸ் ஆர் லிக்விடு கூட வந்து மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆகி வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து டைல்யூஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை வந்து டைல்யூஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோடைய ரியாக்ஷன் நடந்து ஒன்று அது கண்டென்சேட் ஆகி கீழே வந்து செடிமெண்டேஷன் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த நைட்ரஜனுடைய ஆக்குபேஷனால அந்த 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 கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்யூஷன் ஆயிரும். டைல்யூஷன் ஆகி நைட்ரஜன் ப்ரொபோர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா இதுவுமே பேராமீட்டர்ஸுமே கம்மியாக இருக்கும். நம்ம வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா O2, CO2, LEL இதெல்லாம் வந்து செக் பண்ணுவோம். இதெல்லாம் செக் பண்ணிட்டு இது வந்து நார்மல் ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி ஒன் மேனுவே இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து அந்த லிக்யூட்ஸில் வந்து ஆர் கேஸஸில் வந்து இந்த நைட்ரஜன் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சம் லிக்விட் ஆர் சம் கேஸஸ் வந்து என்ன ஆகும்னா இந்த நைட்ரஜன் கூட உங்களுக்கு வந்து டிசால்வ் ஆகி கீழே வந்து செடிமெண்டேஷனாக வந்து வரும். அதை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் போயிட்டு அந்த கேஸ் கூட வந்து மிக்ஸ் ஆகி அதை வந்து டைல்யூஷன் பண்ணுவோம். டைல்யூஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோடைய ப்ராப்பர்ட்டி கம்மியாகி நைட்ரஜனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாகும். இது வந்து உங்களுடைய வால்யூம் எவ்வளோ எக்யூப்மெண்ட் இருக்கோ அந்த வால்யூமை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் நைட்ரஜன்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். ஓகேங்களா, இது வந்து ப்ரெஷர் ஹோல்டிங் வேக்யூம் மெத்தட்னு சொல்கிறது. அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பர்ஜிங். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பர்ஜிங் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிளான்ட்டில் வந்து கமிஷனிங் ஆர் ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் வாஷிங் பண்ணுவோம். வாட்டர் வாஷிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ரோட்டாமான்னு சொல்லுவாங்க, பிக்கிங் சொல்லுவாங்க. இந்த பிக்கிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் ஒரு பிக்கிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் மெட்டீரியல், அதுக்கு மேலே வந்து ஸ்க்ரப்பர்ஸ் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு பைப்லைனில் வந்து த்ரூ அவுட் நம்ம வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அதில் இருக்கக்கூடிய ரஸ்ட்டு ஆறு கண்டாமினண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேல் பண்ணிவிட்டு வெளியே வந்து டீஸ்கேலிங் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இது வந்து நம்ம ஸ்டார்டிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து கொடுத்து நம்ம பண்ணுவோம். இது பிளான்ட்டை வந்து ரன்னிங் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து பிக்கிங் வந்து யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வாட்டர் கொடுக்க முடியாது. ஒரு ஹைட்ரோகார்பன் லைனாக இருந்தாலும் சரி, ஒரு கேஸ் லைனாக இருந்தாலும் சரி, வாட்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்கை வந்து லாஞ்சருக்குள்ளே செலுத்திட்டு நம்ம வந்து பின்னாடி இருந்து இந்த நைட்ரஜன் கேஸை வந்து நம்ம வந்து புஷ் பண்ணுவோம். இந்த நைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து புஷ் பண்ணும். ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் ஆர் கண்டாமினேஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வெளியே வரும். இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் ஆர் கண்டாமினேஷன்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால அதில் வந்து இக்னிஷன் சோர்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நைட்ரஜனை வந்து கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இக்னிஷன் சோர்ஸை வந்து இது வந்து ஆஃப் பண்ணிடும். ஏன்னா நைட்ரஜன் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபயர் ஃபைட்டிங் கேஸ் ஆகிட்டு யூஸ் பண்ணுவோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் பர்ஜிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைட்ரஜன்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ப்ளஸ் யூஸ் பண்ணுறது இதனால தான். ஓகேங்களா, இது நீங்கள் வந்து வேறு எந்த ஒரு கேஸையும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் ஆர் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்ரஜன் வந்து உங்களுக்கு பிளான்ட்டில் வந்து கிடைக்கும். அப்போ அது வந்து ஈஸி ரிசோர்ஸஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸுக்குமே வந்து பயன்படுத்தப்படுது. ரெண்டாவது இந்த பர்டிகுலராக இந்தந்த ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து இந்தந்த பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைல்யூஷன் பர்ஜிங். இந்த டைல்யூஷன் பர்ஜிங் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரெஷர் ஹோல்டிங் மெத்தடில் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த டைல்யூஷன் பர்ஜிங்கும். ஒரு வெசல் ஆர் பைப்லைன் ஆர் எக்யூப்மெண்ட்டில் வந்து கண்டாமினேஷன் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை வந்து டீகண்டாமினேட் பண்ணணும்னா நம்ம வந்து நைட்ரஜன் கொடுத்து நம்ம வந்து பர்ஜிங் பண்ணுவோம். இந்த நைட்ரஜன் வந்து பர்ஜிங் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டாமினேட்டட் எலிமெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டைல்யூஷன் பண்ணும். டைல்யூஷன் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அக்செப்டபிள் ரேஞ்சஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து அடுத்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு பைப்பில் வந்து ஒரு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போதும் சரி, ஒரு எக்யூப்மெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது சரி, இந்த மாதிரி டைல்யூஷன் பர்ஜிங் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து பிஸ்டன் பர்ஜிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த 4 மெத்தட்ஸில் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பர்ஜிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒர்க் ஆகுது. ரெண்டாவது இந்த நைட்ரஜன் கேஸ் வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளான்ட்லேயே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பிளான்ட் வந்து தனியாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏஎஸ்யூன்னு சொல்லிட்டு இருக்குது, அதாவது ஏர் செப்பரேஷன் யூனிட்டு.
இங்கே வந்து ஆக்சிஜன் ப்ளஸ் நைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த நைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுடைய பிளான்ட் யூஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்ரஜன் வந்து சின்ன சின்ன சிலிண்டர்ஸில் வந்து வரும். அந்த சிலிண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி வந்து காஸ்ட்லியாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து, அதாவது யூஸ் பண்ண ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல மட்டும்தான் நம்ம சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ல வந்து யூட்டிலிட்டி செக்ஷன்ஸ் இருக்கும். இந்த யூட்டிலிட்டி கனெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஏர், இன்னொன்று ஸ்டீம், இன்னொன்று நைட்ரஜன். நம்ம வந்து நார்மலாக வந்து இந்த யூட்டிலிட்டி கனெக்ஷன்ஸில் நைட்ரஜனுக்கு பர்ஜிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெட் கலர் ஓஸ் இருக்குது. அந்த ஓஸை கனெக்ட் பண்ணி எந்த சிஸ்டத்தில் நம்ம கனெக்ட் பண்ணணுமோ அந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி பிளைண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்து அந்த ப்ளக்கிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளான்ல இருக்கக்கூடிய யூட்டிலிட்டி கனெக்ஷனில் இருந்து நைட்ரஜன்ஸ் வந்து ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்ரஜன் பர்ஜிங் பற்றி உள்ள டீடைல்ஸு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பர்ஜிங் வந்து பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுடைய வியூவர் வந்து கேட்டிருந்தார் நைட்ரஜன் பர்ஜிங்னா என்னன்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரெண்டாவது, இது வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சு வைக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஆர் ஆப்ரேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கு வந்து எக்யூப்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் சரி, ஆப்ரேஷன் வந்து அவங்களுடைய ஒர்க்கில் வந்து டீகண்டாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இந்த ஒரு க்ரைட்டீரியா வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இதை நீங்கள் வந்து பக்காவாக பண்ணால் தான் ஒரு இடத்துல ஒரு எக்யூப்மெண்ட் வந்து சேஃபாக வந்து ஹேண்ட் ஓவர் கொடுக்க முடியும். அதனால் பர்ஜிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் புதுசாக ஃப்ரெஷராக உள்ள வரக்கூடியவங்களுக்கு இதை பற்றி உள்ள நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்முடைய சேனல்ஸில் வந்து இது மாதிரியான வீடியோஸ் வந்து நான் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். நம்முடைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, பார்த்துட்டு வந்து அதில் ஒரு ஜஸ்ட் ஒரு லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்களேன். ஏன்னா அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நம்மளுடைய வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நம்முடைய சேனல் நீங்கள் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.